கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஏதுவாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணம் அப்படிங்கிறது எல்லா மனிதரையும் ஒரு நாள் சந்தித்து தான் ஆகணும். இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அந்த மரணத்தை ஒரு நாள் சந்திக்கணும். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவன், வருத்தம் நிறைந்தவன் என்று யோபு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல வேதனைகள், கஷ்டங்கள், மன பாரங்கள் வழியாக கடந்து போகிறோம். ஒருவேளை இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட வியாதி படுக்கையில் உங்களுடைய மரண நாட்களை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். பலவிதமான துக்கங்கள், கவலைகள் உங்களை பாரங்களாக அழுத்திக்கிட்டு இருக்கலாம். இந்த நாளில் இந்த செய்தி நிச்சயமாக உங்களை ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும். இங்கே நம்ம பார்க்குற காரியம் என்ன அப்படின்னா, யோசேப்பு தன்னுடைய சகோதரரை நோக்கி சொல்கிறான், நான் மரணமடைய போகிறேன். ஒரு மனிதன் மரணத்தை குறித்து நிச்சயம் உள்ளவனாக காணப்பட வேண்டும். மரணத்தை குறித்து பயப்படுகிறவனாக அல்ல, மரணத்தை சந்திக்க ஆயத்தம் உள்ளவனாக காணப்பட வேண்டும். இங்கே யோசேப்பை பார்க்குறோம், ஐயோ நான் சாக போகிறேன், நீங்கள்லாம் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையற்ற, தானும் பயந்து மற்றவங்களையும் பயத்துக்குள்ளே உள்ளாக்குகிற ஒரு யோசேப்பு இல்லை. ஐயோ நாம் இறந்துட்டா இந்த பிள்ளைகள் என்ன செய்யும், இந்த என்னுடைய சகோதரர்கள் என்ன செய்வாங்க, பெரிய குடும்பமாக வண்டியாக வந்து இறங்கியிருக்கிறாங்களே. அவனுக்கு அந்த பயமே இல்லை. அவன் தைரியமாக சொல்கிறான், தெளிவாக சொல்கிறான். ஏன்? அவன் தேவனை சார்ந்திருக்கிறான். தேவன் மேலே அவன் கொண்டிருக்கிற விசுவாசம் அந்த மரண வேளையில் தன்னுடைய வயதின் 110 வயது அவனுக்கு. இப்போ அவன் மிக தெளிவாக தன்னுடைய மரணத்தை குறித்து அவன் அறிக்கை செய்கிறத பார்க்குறோம். அவனுக்குள்ள மரண பயம் இல்லை, அவனுக்குள்ள எந்த விதமான குழப்பம் இல்லை. வாலிப வயதிலே தேவனுக்காக நின்றவன், தன்னுடைய பல வயது பருவங்களை அவன் கடந்து வந்தாலும் கூட இப்பொழுது அந்த முதிர் வயதிலும் கூட அவன் தேவனை குறித்ததான தெளிவான ஒரு திட்டம், தெளிவான ஒரு நிச்சயம். நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என்று பவுல் 1 கொரிந்தியரிலே கம்பீர முழக்கம் இடுவதைப் போல இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் ஒரு கம்பீர முழக்கம், தைரியம் இருக்குது. ஸோ இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் மரணத்தை குறித்து பயந்துட்டு இருக்கிறீங்களா? மரணம், ஐயோ நாம் சாக போகிறோமோ அப்படின்னு பயப்படுறீங்களா? மரணத்துக்கு பின்பு இந்த குடும்பம் என்ன ஆகும், இந்த பிள்ளைகள் என்ன ஆகும், ஐயோ இந்த பிள்ளை என்ன செய்யும், இது பாவம் அப்படின்னு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, தேவனுக்கும் தேவனுடைய கிருபைக்கும் ஒப்பு கொடுத்து நீங்கள் தைரியப்படுத்தணும். இங்கே யோசேப்பு, நான் மரணப்படைய போகிறேன், ஆனால் தேவன் உங்களோட இருப்பார். அங்கே அவன் சொல்கிறான் பாருங்கள், அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறான், அவர்களுக்கு ஒரு நல்ல தைரியத்தை, நம்பிக்கையை ஊட்டுகிற வார்த்தைகளை யோசேப்பு அங்கே பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை சந்திப்பார். பயப்படுத்துகிற ஒரு வார்த்தை அல்ல, தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை. அவர்கள் தேவனை நம்புவதற்கும் தேவனை சார்ந்து கொள்வதற்கும், தேவன் இந்த எகிப்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு போகும்படியாக கிரியை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவர்கள் தேவனை சார்ந்து கொள்வதற்கும் இங்கே தைரியமாக யோசிப்பு நடத்துகிறத பார்க்குறோம். மரணம் இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து போனாலும் கூட ஒரு நல்ல ஒரு செய்தி என்ன தெரியுமா? நம்ம மரணத்துக்கு பிறகு நம்ம நேரம் எங்கே போகிறோம்? நீங்கள் உண்மையாக ஆண்டரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால பாவங்கழுவப்பட்டு அவருடைய ரட்சிப்பின் பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பரலோகத்துக்கு தான் போவீங்க. நான் பரலோகத்துக்கு போவேனா போக மாட்டேனாங்கிற பயமே வேண்டாம். ஒன்றே ஒன்று தான், ஆண்டவர் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரிச்சிருக்கிறார், என்னுடைய பாவத்தை கழுவுறதுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார்னு சொல்லி விசுவாசித்து, ஏசப்பா உங்கள் ரத்தத்தால் என் பாவத்தை கழுவுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கை செய்யுங்க.
அறிக்கை செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாருங்கிற நம்பிக்கையோட தேவனை துதிங்க. ஏனென்றால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். உங்களை சுத்திகரிக்கிறவர், அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரின் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ ஆண்டவரிடத்தில் நம்ம ஒரு பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய பிள்ளைகளாக எப்போ இயேசுவின் ரத்தத்தினால பாவம் கழுவப்பட்டீங்களோ அப்போ உங்களுக்கு பரலோகம் நிச்சயங்க, நித்திய ஜீவன் உங்களுக்கு நிச்சயம். தேவனுடைய வார்த்தை அப்படி தான் சொல்லுது. வலுவாதபடி நம்மை காக்கிறவர், அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவராய் நிறுத்த வல்லவர் என்று வாசிக்கிறோம். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் அங்கே பவுல் கொரிந்தியரில் எழுதுகிறத பார்க்குறோம். சரி, ஆகவே நீங்கள் ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து நீங்கள் தெளிவாக இருக்கணும். பயப்படவே கூடாது. இது நடக்குமா நடக்காதா, என்ன ஏது, ஐயோ நான் ஆண்டோடைய பிள்ளை தானா, நான் பரலோகம் போவேனா போகமாட்டேனா, குழப்பமே வேண்டாம். தேவனுடைய ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுது. சரி, ஆக ஆண்டோடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மரணம் எப்படி இருக்குன்னா மகிமையான ஒரு நாளாக இருக்குது. மரணம் எப்படி இருக்குன்னா தேவனை சந்திக்க போகிற ஒரு மகிமையின் நாள். இந்த உலகத்தினுடைய பாடுகள், கஷ்டங்கள், வேதனையெல்லாம் நீங்கி நாம் தேவனை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். சரி, வாங்க பரலோகத்துக்கு போனால் இன்னொரு காரியம். என்னுடைய தாயார்லாம் ஆண்டவருக்காக நல்ல ஒரு உண்மையாக விசுவாசமாக வாழ்ந்தவங்க. ஒருவேளை நான் மரணத்தின் மூலமாக நான் மரணத்திற்கு பின்பாக நான் எங்கே போவேன் அப்படின்னா நிச்சயமாக நான் இந்த தாயாரை நான் பார்ப்பேன். நிச்சயமாக தேவன் அந்த ஒரு மகிமையான ஒரு சிலாக்கியத்துக்கு தான். ஆகவே நமக்கு அருமையானவர்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நமக்கு முன்பாக மரணத்துக்குள்ளே கடந்து போன கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம சந்திக்க போகிறோங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நிச்சயம். நமக்கு அந்த நிச்சயம் இருக்கணும். ரெண்டாவது, நம்ம விட்டு போகிற நம்முடைய குடும்பங்களுக்கும் மற்ற நம்முடைய சபையாரோ நம்முடைய உறவினர்களோ நம்முடைய பிள்ளைகளோ அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும். இவன் சொல்கிறான் பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். நான் மரணமடைய போகிறேன், நான் போயிடுவேன். ஐயோ யோசேப்பை நம்பிதானே இந்த எகிப்துக்கு வந்தோம், இப்போ யோசேப்பு போயிட்டானே நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் அதை நினச்சி அழக்கூடாது. ஐயோ யோசேப்பு மறிச்சிட்டான்னு சொல்லி நீங்கள் அழுங்க, தப்பு இல்லை. ஆனால் இனி என்ன செய்வோன்னு சொல்லி நம்பிக்கையற்றவர்களாக நாம் காணப்படவே கூடாது என்று அங்கே யோசேப்பு அவர்களை தைரியமூட்டுறதை பார்க்குறோம். தெசலோனிக்கே சபையில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகிய பவுல் அந்த சபைக்கு எழுதுகிறாரு, மரணம் வரும்போது அவங்க நம்பிக்கையற்றவர்களாக இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:13 தெசலோனிக்கே சபையில் உள்ள விசுவாசிகள் நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க, மனமகிழ்ச்சியாக இருந்தாங்க, கிரீடமாக இருந்தாங்க. பவுலை காண வாஞ்சியாக இருந்தாங்க, நல்ல விசுவாசமாக தான் இருந்தாங்க. இல்லை துன்பங்கள் வந்தாலும் உறுதியாக நின்னாங்க. ஆனால் மரணம் வந்தபோது அங்கே விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் மரணம் வந்தபோது அவங்களுக்கு பயம் வந்துச்சு. என்னடா மறிக்காமலே நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம், ஆண்டவர் வருவார் நம்மளை எடுத்துகிட்டு போயிடுவார்னு நினச்சோமே, இப்போ மரணம் வந்துட்டேன்னு சொல்லி அங்கே எப்படி இருந்தாங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 4:13 அவர்கள் தேவனுடைய சபையிலே மரணத்தை சந்தித்த போது தங்களுடைய குடும்பங்களிலே அருமையானவர்களை அவர்கள் இழக்க கொடுத்த பொழுது அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா 1 தெசலோனிக்கேயர் 4:13 அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசிக்கு மரணத்தை குறித்து நம்பிக்கை இல்லை. அவங்க அழுது புறம்புவாங்க, ஐயோ இனி நான் எப்போ பார்க்க போகிறேன், இனி பார்க்க முடியாதேன்னு சொல்லி நம்பிக்கையற்றவர்களாக துக்கித்து அவர்கள் அறிவில்லாது இருக்கிறார்கள் என்று பவுல் அங்கே சொல்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை மரண வீட்டில் பிரிவினைக்காக அழணும், இறந்துட்டாங்களேன்னு சொல்லி. நம்பிக்கையற்றவங்களாக விழுந்து புரண்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி நான் என்ன செய்வேன்னு சொல்லி நம்பிக்கையற்ற அவிசுவாசமான வார்த்தைகளை ஒருபோதும் நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படும். அறிக்கை செய்கிறவங்களா இருக்கக்கூடாது. மரணம் துக்கம்தான். நமக்கு அருமையானவங்க மரித்து போகும்பொழுது நமக்கு கண்ணீர் வரும். இயேசு கூட லாசருடைய கல்லறைக்கு முன்னால் கண்ணீர் விட்டார், இயேசு கண்ணீர் விட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஸோ மரண வீட்டில் நம்ம விருந்து வீட்டுக்கு போவதை விட துக்க வீட்டுக்கு போவது நல்லதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ துக்க வீட்டில் போகும்பொழுது நம்ம கண்ணீர் வெடிக்கணும். ஆனால்
இழந்துட்டோமே, அவங்களுடைய நினைவுகள், அவங்க நமக்கு காட்டின அன்பு, அவங்க மூலமாக நமக்கு கிடைச்ச நன்மைகள், அவங்க நமக்காக ஜெபித்த ஜபங்கள், இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நினச்சி பார்த்து நம்ம அவங்களுக்காக கண்ணீர் விட்டிக்கணும். ஆனால் நம்பிக்கையற்றவர்களாக, விசுவாசம் இல்லாதவர்களாக நம்ம கண்ணீர் வடிக்கவே கூடாது. இங்கே தெசலோனிக்கே சபையில் அப்படி தான் இருந்தாங்க. பவுல் அவங்களுக்கு தெளிவாக எழுதுறாரு, ஏன் அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு தன்னுடைய சகோதரரை, நீங்கள் எனக்காக அழுது புலம்பணும், ஆனால் என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் தேவன் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் சீஷர்கள்ட்ட தெளிவாக சொல்கிறத பார்க்குறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக தன்னுடைய மரணத்தை குறித்தும் அவங்களுக்கும் தனக்கும் உண்டாக போகிற கொஞ்ச கால ஒரு பிரிவினையை குறித்தும் அங்கே அப்போ மரணங்கிறது ஒரு கொஞ்ச கால பிரிவினைங்கிறத நம்ம முதலாவது நம்முடைய மனதில் ஆழமாக பதிச்சு வச்சுக்கணும். அது ஒரு நிரந்தரமான ஒரு பிரிவினை அல்ல, அது கொஞ்ச காலமான ஒரு பிரிவினை. நம்ம யோவான் 16:16 நம்ம வாசித்தா அதை நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிடலாம். வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். ஸோ கொஞ்ச காலத்தில் என்னை காண மாட்டீங்க, அப்புறம் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் 2 விதமாக சொல்கிறார். சீஷர்களுக்கு அது புரியலை, அவங்களுக்கு அது விளங்கலை, குழப்பமாக இருந்துச்சு. ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரத்திலே கேட்கணும்னு யோசிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு உள் பயம், என்ன சொல்கிறாரு. ஒரு பக்கம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அப்போ கொஞ்ச காலம், மரணம் என்பது இந்த பூமியில் உள்ளவர்களை விட்டு நாம் கொஞ்ச காலம் பிரிந்திருக்கிற ஒரு பிரிவினை. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். திரும்ப நான் வருவேன். அங்கே சீஷர்களுக்கு அது விளங்கலை. அங்கே பாருங்கள், பின்னான பகுதிகள் அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? நமக்கு விளங்கலையே, என்ன சொல்கிறாருன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்ச காலங்களுக்கு உங்களுக்கு புரியலையா? என்ன அழகாக இந்த வேத பகுதியை ஆண்டவர் அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல், பின்பாக இந்த உலகத்துக்கு தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் திரும்ப வருகிற அந்த இரகசிய வருகை எல்லாவற்றையும் அவர் மிக அழகாக இங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் அழுது புலம்புவீங்க, உலகம் சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சந்தோஷப்படுறவங்க நிரந்தரமாக துக்கப்பட போகிறாங்க, ஆனால் அழுது புலம்புற நீங்கள், உங்கள் துக்கம்தான் சந்தோஷமாக மாறப்போகுது. எப்படின்னா என்ன அழகாக யோவான் 16 அவ்வளோ ஒரு அருமையான ஒரு வேத பகுதி, அவ்வளோ அழகாக ஆண்டவர் எடுத்து சொல்கிறார். பாருங்கள், அங்கே என்ன 20ஆம் வசனத்தை பாருங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சில காரியங்களை கர்த்தர் சொல்கிறதுக்கு மெய்யாகவே மெய்யாகவேங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துவார். நிக்கோதேமுகிட்ட பயன்படுத்துகிறாரு, மரியாள்கிட்ட பயன்படுத்துகிறாரு, இங்கே சீஷர்கள்ட்ட பயன்படுத்துகிறாரு. இப்படி பல இடங்களில் மெய்யாகவே மெய்யாகவே அப்படிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்தினுடைய ஆவிக்குரிய சத்தியங்களை அழுத்தமும் திருத்தமாக சொல்லுவதற்கு இந்த வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துகிறாருங்கிறத பார்க்குறோம். இங்கே அவருடைய மரணத்தை குறித்தும் பின்பு அவர் வரப்போகிற வருகையை குறித்ததுமான அந்த வேத சத்தியங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது மெய்யாகவே மெய்யாகவேங்கிற வார்த்தையை கர்த்தர் அங்கே பயன்படுத்துகிறத பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, உலகம் சந்தோஷப்படும். பாருங்கள், தேவன் உலகத்திலேருந்து நம்மளை பிரித்து எடுத்துட்டார். நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஒரு நாள் இந்த உலகம் என்கின்ற பாவ துன்மார்க்க உலையில் வாழ்ந்து வந்தோம். மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து கொண்டு தேவனுக்கு சத்துருக்களாக, கோபாக்கனின் பிள்ளைகளாக இருந்தோம். கர்த்தர் நம்மளை ரட்சித்தார், அவருடைய பிள்ளைகளாக நம்மளை மாற்றினார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஆண்டவர் மரணத்தின் மூலமாக பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு, எப்போ வருவார் வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து ஐயோ இன்னும் வரலையேன்னு சொல்லி வேதனையோட துக்கத்தோடு இருக்கிறாங்களா, அவங்களத்தான் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் அழுது புலம்புவீர்கள்,
உலகமோ சந்தோஷப்படும். ஆண்டவர் அறியாதவன் புசிப்போம், குடிப்போம், வெந்ததை திம்போம், விதி வந்தா சாவோன்னு சொல்லி அவன் இன்றைக்கு மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தங்களுடைய நேரங்களை இஷ்டம் போல செலவு செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் பகலுக்குரியவர்கள் நாம், அவங்க இருளுக்குரியவர்கள். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், அவங்க இருளுக்குரியவர்கள். அவங்க நம்ம ஒளியின் பிள்ளைகள். பிரியமானவர்களே, இங்கே நாம் வாசிக்கிறோம், தேவன் அழகாக ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறார். அந்த 21ஆம் வசனத்தை பாருங்கள். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. அவருடைய அந்த பிரிவினை, அவருடைய அந்த வேதனை, அந்த சீசர்களுக்கு உண்டாகிற அந்த மன வேதனை ஒரு நடைமுறை உதாரணத்தை சொல்கிறார். சின்ன சின்ன ஆவிக்குரிய சத்தியங்களை உலகத்தினுடைய நடைமுறை உதாரணங்களால் அவ்வளோ அழகாக ஆண்டவர் இங்கே விலைக்கு சொல்கிறார் பாருங்கள். பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது கடலில் போடப்படுகிற வலைக்கு ஒப்பாக இருக்குது. வலையில் எடுத்துட்டு மீனெல்லாம் எடுக்கிறாங்க, ஆகாதவைகளை எரிந்து விடுறாங்க. அது அந்த மக்களுக்கு, அந்த கலிலேயா கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மக்களுக்கு நல்லா புரியும். ஒரு விவசாயம் பண்ண போகிற இடங்களுக்கு போனால் விதைக்கிறவன் ஓமையை பற்றி பரலோக ராஜ்யத்தை விலைக்கு காட்டுறாரு. 30, 60, 100 பலன் கொடுக்குதுன்னு. அப்போ விதைக்கிறவனுக்கு தெரியும் அது வலியருக்கு விழுந்தா என்ன ஆகும், அது கற்பாறையில் விழுந்தா என்ன ஆகும், முள்ளுள்ள இடங்களில் விழுந்தா என்ன ஆகும், நல்ல நிலத்தில் விழுந்தா எப்படி பலன் கொடுக்கும். ஒரே வசனம்தான் பல இருதயங்களில் விழுது. சத்துரு பொறுக்கிட்டு போகிறான். கற்பாறை கொஞ்ச காலம்தான், முள் உலகம் நெரிக்கிறது, ஆண்டவருக்கா பயன்பட முடியல. உலக பிரகாரமான சின்ன சின்ன உதாரணங்களை சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எவ்வளவு தெளிவாக விளக்குறார் பாருங்கள். அதே மாதிரி ஒரு அருமையான ஒரு வேத பகுதி, ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை ஒரு நடைமுறை உதாரணத்தை கொண்டு விளக்குறார். ஸ்திரீக்கு பிரசவ காலம், எவ்வளவு வேதனை, துக்கம், பயம், பலவிதமான வலி வேதனைகளில் கஷ்டப்படுகிற அந்த ஸ்திரீ ஒரு பிள்ளை பிறந்துட்டுன உடனே தன்னுடைய குழந்தையின் முகத்தை பார்த்த உடனே எல்லா துக்கமும் போயிடும். அவள் பட்ட கஷ்டங்கள், அவ்வளவு 10 மாதங்கள் அவள் பட்ட கஷ்டம், அந்த பிரசவ காலங்களிலே அவள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்துடும். அந்த பிள்ளையை பார்த்த உடனே அந்த உபத்திரவம் கஷ்டம் எல்லாம் அவளுக்கு, அந்த துன்பம் இன்பமாக மாறுகிறது, அந்த உபத்திரவம் சந்தோஷமாக மாறுது. அதே போல் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறது, அவர் இன்னும் வரலையேங்கிறது ஒரு துக்கமானதாக ஒன்றா இருக்கும். ஆனால் கர்த்தர் சீக்கிரமாக இவர் வரப்போகிறாருங்கிறத நம்ம நினைக்கும் போது இன்றைக்கி அநேகர் கேலி பண்ணுறாங்க. என்னப்பா, நானும் பிறந்த நாள்லேருந்து இயேசு வருகிறார்னு நீங்கள் சொல்லிகிட்டே தான் இருக்கிறீங்க, இயேசு எங்கப்பா வராரு, இயேசு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏளனம் பண்ணும் பொழுது அல்லது கேள்விகள் கேட்கும் பொழுது நம்முடைய வேதனை இன்னும் கூடுது, நம்முடைய துக்கம் இன்னும் கூடுது. ஆனால் வேதம் சொல்லுது, உலகமோ சந்தோஷப்படும். ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொன்னார், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்போ? ஆண்டுடைய வருகை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறி எப்போ? ஆண்டுடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற எனக்கு அருமையான ஆத்மாவே, மரணத்தை குறித்து பயப்படாது. நீங்களும் தைரியமாக மரணத்தை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாகுங்க. உங்களோட கூட இருக்கிற மற்றவர்களையும் தைரியப்படுத்துங்க. நான் போனாலும் கர்த்தர் உங்களை சந்திப்பார். ஆண்டவர் நிச்சயமாக திரும்ப வருவார். ஆண்டவருக்காக காத்திருங்க. ஆண்டவர் உங்களை சந்தித்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்கும்படியாக மோசேயை அனுப்பி ஓங்கிய புயத்தோடு பலத்த கரத்தோடு தம்முடைய ஜனத்தை விடுவித்து கொண்டு சென்றாரோ, அதே போல் இந்த உலகத்திலையும் பலவிதமான வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், கஷ்டங்களை சகித்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையை உன்னையும் சந்திக்க அவர் வரப்போகிறார். மாரநாத்தா. மாரநாத்தா என்றால் என்ன? இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று அர்த்தமா? இதோ கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்கிறார். இங்கே பாருங்க. அப்போ அந்த 22ஆம் வசனத்தில் அழகாக சொல்கிறார், எப்படி அந்த குழந்தைய கண்ட உடனே அந்த பிரசவ வேதனை, அந்த துன்பம் எல்லாம் மாறி அந்த சிறுண்டிய முகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு வெற்றி புன்னகை, ஒரு ஜெயம். நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஒரு பெரிய என்னுடைய கடமையை நிறைவேற்றிட்டேன், என் பிள்ளை இந்த உலகத்துக்கு நான் கொண்டு வந்துட்டேன். எவ்வளோ பெரிய ஒரு ஜெய கம்பீரத்தின் அந்த சந்தோஷத்தின் துணி இங்கே பார்க்குறோம்.
22ஆம் வசனத்தில் அதே வார்த்தையை ஆண்டவங்க உபயோகப்படுத்துறார். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்தில் இருந்து எடுத்து போட மாட்டான், நான் மறுபடியும் உங்களை காண்பேன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க அருமையானவர்களே. நான் மறுபடியும் உங்களை காண்பேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த காலை வேளையில் கூட இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு அருமையானவர்களே, இந்த மாலை வேளையோ ராத்திரியோ பகலோ எந்த நேரத்திலையும் உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். எவ்வளோ ஒரு மேன்மையான வாக்கு தத்தம், எவ்வளோ ஒரு மகிமையான வாக்கு தத்தம் இங்கே நம்ம பார்க்குறோம். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அதுதான் அந்த துக்கம் சந்தோஷமாக மாறுறதுக்கான 22ஆம் வசனத்தில் சொல்கிறார், நான் மறுபடியும் உங்களை காண்பேன். கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன், மறுபடியும் உங்களை காண்பேன். கர்த்தர் உங்களை சந்திப்பார். யோசேப்பு சொன்னார் இல்லையா, கர்த்தர் உங்களை சந்திப்பார். இங்கே நான் வாசிக்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் மறுபடியும் உங்களை காண்பேன். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்த தேவன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொன்ன கர்த்தர், மறுபடியும் உங்களை காண்பேன். வரப்போறாருங்க, ஆண்டவர் வரப்போறாரு, மறுபடியும் உங்களை காண்பேன். அவர் பவுல் சொல்றாரு 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17-18ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17-18ஆம் வசனம். இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், தேற்றுங்கள், ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். யோசேப்பினுடைய வார்த்தை தன்னுடைய சகோதரர்களை தேற்றுகிற ஒரு வார்த்தையாக இருந்தது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் வெகு ஜனங்களை உயிரோடு காப்பதற்கு தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நான் மரணம் அடைய போகிறேன், ஆனால் தேவன் உங்களை சந்திப்பார், இவ்விடத்திலிருந்து உங்களை நீங்கள் கொண்டு போகப்படுவீர்கள். இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். என்ன வார்த்தை? இந்த முந்தின வசனம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இப்பொழுது நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்போ கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தரோடு கூட எடுத்து கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தரோட கூட இருப்போமா. எவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கையின் நிச்சயத்தை இந்த தேவனுடைய வார்த்தை கொடுக்குது. இன்றைக்கு மரணத்துக்கு பின்பு என்ன நடக்குங்கிறத தேவனுடைய வேதம் மட்டும்தான் சொல்லுது. உனக்கு நீ மரணத்துக்கு அப்புறம் அடுத்த பிறவி நீ நாயா பிறப்ப பூனையா பிறப்ப அப்படின்னு சொல்லி நம்பிக்கையற்ற ஒரு நிச்சயமற்ற நிலைமைக்குள்ள அல்ல, மரண முடிவல்ல, நிச்சயமாக மரணத்தின் மூலமாக நான் தேவனோடு நான் வாழ போகிறேன். ஒருவேளை இங்கே பாருங்கள், நான் போனால் கூட என் தேவன் உங்களோட கூட இருந்து உங்களை நடத்துவார் என்று யோசிப்பு சொல்கிறான். கர்த்தர் உங்களை மறுபடியும் சந்திப்பார், நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்போ என்னாகும்? திரும்ப வந்து அவர் அழைத்து கொண்டு போவார். அவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன்னு யோவான் 14ஆம் அதிகாரத்தை மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன். என்னை நீங்கள் மறுபடியும் காண்பீர்கள், அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பார்த்தீங்களா? இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இன்றைக்கு தைரியப்படுத்துங்க. நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க, உலக பிரகாரமான நன்மைகளுக்காக மட்டும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு நிலைமை வேண்டாம். வேதம் சொல்லுது, இம்மைக்காக நாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாய், கிறிஸ்துவ மேலே நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்தால் நம்ம பரிதாபமானது வேண்டாம். இந்த உலகத்தினுடைய கஷ்டங்களுக்காக, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக, இந்த உலகத்தினுடைய பாடுகள் நீங்கணும், வேலை கிடைக்கணும், அல்லது ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு அற்புதம், இதுக்காக மட்டும் இல்லை. இதை தாண்டி தேவன் திரும்ப வருவார், நம்மை சந்திப்பார், நம்மை அவரோடு கூட இருக்கும்படி அழைத்து கொண்டு போக போகிறார். இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆண்டவரே, நீங்கள் எப்போ வருவீங்க?
நீங்கள் வரும்பொழுது எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போதுங்க. நீங்கள் எங்களை பார்க்க போகிறீங்க, நாங்கள் உங்களை பார்க்க போகிறோம். நீங்கள் எங்களை எடுத்துக்கொள்ளப்படுங்க, நாங்கள் உங்களோட கூட நித்தியமாக முடிவில்லாத யுகங்களாக தேவனோடு வாழப்போகிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு. இந்த உலகம் பாருங்கள், இன்றைக்கு அனுபவிக்கிற துன்பங்கள் உண்மையாக இருங்க. எந்த பாடுகள் வந்தாலும் உண்மையாக இருங்க. எந்த கஷ்டங்கள் வந்தாலும் உண்மையாக இருங்க. சின்ன சின்ன காரியங்களில் உண்மையாக இருங்க. தேவனுக்கு பயப்படுற பயம் நம்முடைய இருதயங்கள் இருக்கட்டும். திரும்ப வருவார். மறுபடியும் கொஞ்ச காலம் கழித்து நீங்கள் என்னை காண்பீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எவ்வளோ பெரிய விடுதலை! இந்த உலகத்தினுள் ஒரு பெரிய விடுதலையை தேவன் நமக்கு, தேவனுடைய நேரத்துக்காக, அவருடைய வருகைக்காக தொடர்ந்து காத்திருப்போம். உண்மையாய் உத்தமமாய் அவருடைய வழியில் ஓடுவோம். நிச்சயமாக இன்றைக்கு எப்படி யோசேப்பு என்னுடைய காலத்துக்கு பின்பு பல நெருக்கங்கள், போராட்டங்கள் அந்த ஜனங்களுக்கு வந்தாலும் தேவன் உண்மையுள்ளவராக இருந்து யோசேப்புடைய வார்த்தை அங்கே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். இந்த யோசேப்பு சொன்னதை போலவே தேவன் அங்கே கிரியை செய்கிறத பார்க்க எவ்வளோ ஒரு நம்பிக்கை, எவ்வளோ ஒரு விசுவாசம். அவனுக்குள்ள பயம் இல்லை, குழப்பம் இல்லை, தெளிவு, தைரியம், எதிர்காலத்தை குறித்த நிச்சயம். எனக்கு அருமையானவர்கள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கூட தேவன் பலப்படுத்துவாராக. எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போக போகிறதில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, நம்முடைய சந்ததிகளுக்கு தேவனை நாம் விட்டு செல்லணும். தேவனை குறித்த விசுவாசத்தை, தேவனை குறித்த அந்த வருகையின் நம்பிக்கையை உடையவங்களா அவங்க வாழணும். நிச்சயமாக தேவன் அவர்களையும் சந்திப்பார். அவர்களையும் இந்த பூமியிலிருந்து நித்தியத்துக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். அந்த நாள் நம்ம எல்லாரும் ஒருத்தரை பார்த்து சந்தோஷப்படுற நாள். நாம் நம்முடைய குடும்பங்களை பார்க்க போகிறோம். நமக்கு அருமையானவங்களை பார்க்க போகிறோம். நமக்கு முன்பாக உண்மையாக வாழ்ந்து ஓடின பரிசுத்தவான்களை பார்க்க போகிறோம். அந்த மகிமையின் நாள், அந்த நம்பிக்கை நாள், அந்த சந்தோஷ நாள். கர்த்தர் தாமே அந்த மகிமையான காலங்களே நாம் ஒவ்வொருவரும் கண்டு சந்தோஷப்பட கிருபை செய்வாராக. என்ன கூட பார்ப்பீங்க, ஓ கிராஸ் டிவியில் செய்தி கொடுத்தாரு அந்த சார் பிரதர், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு. தேவன் தாமே அந்த மகிமைய நாட்களை நமக்கு தருவாராக. பேதுரு, பவுல் எல்லாரையும் பார்ப்போன்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கவலையோட, பயத்தோட, நம்பிக்கை இல்லாமல் குழப்பத்தோடு இருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் யோசேப்பை போல நீர் திடப்படுத்தும், தைரியப்படுத்தும். உடைய வருகையை குறித்ததான நல்ல நம்பிக்கை நிச்சயத்தோடு அவர்களுக்குள்ளும் அவர்களை சார்ந்த மற்றவர்களுக்கும் அந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துகிற பிள்ளைகளாய் அவர்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று நீங்கள் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களும் கேட்கும்படி அவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் மறுபடியும் சந்திக்கும் வரைக்கும் ஆண்டுடைய கிருபை நாம் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.